இந்தியாவில் இந்த ஐடி ஒர்க் கல்ச்சர் அப்படின்னு வந்தால் அது மேலே இருக்கக்கூடிய டிபேட்ஸ் வந்துட்டு ரொம்ப காலமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஐடி ஒர்க் கல்ச்சர் பற்றின கேள்விகள் அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறது, அதாவது இந்த பாடிக்கு ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டே கொடுக்காம எப்போ பாரு ஸ்க்ரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதனால் பல பேருக்கு கண்ணில் இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதுலேருந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் பல சேஞ்சஸ். ஸோ இந்த ஓவர் நைட் டைமில் ஒர்க் பண்ணுறது, ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறது, அதனால் இந்த இன்சோம்னியா ப்ராப்ளம்ஸ்லேருந்து, டயட் சரியில்லாததுனால இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம்ஸ்லேருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கரெக்டாக அந்த 9 hours 8 hours அப்படிங்கிற அந்த டைமிங்ஸே ஃபாலோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எப்போவுமே எழுந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது சமீபத்தில் ட்விட்டரில் ஒரு பதிவு வந்துட்டு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ பல பேருமே அது மேலே பெரிய விமர்சனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்குறோம்னா, ஒரு பெங்களூர் பேஸ்டு ஐடி ஸ்டார்ட் அப் அவங்க வந்து லிங்க்டின்ல அவங்க ஒரு ஜாப் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்ன் போஸ்ட்டுக்கு ஒரு ஜாப் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்டர்ன் போஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்துருந்தக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் வந்து இந்த டிபேட்டையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, 12 hours ஒர்க் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 11 AM 11 PM வரைக்கும் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 6 நாள் ஒர்க் பண்ணணும். ஸோ மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் டே, சண்டே மட்டும்தான் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி லொக்கேஷன் வந்துட்டு ஆன் சைட், ஸ்டார்ட் டேட்டும் இமீடியட்லி, ஸ்டைபெண்ட் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் அப் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்கே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு இன்டர்ன்ஷிப் போஸ்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் ஒரு மாதத்துக்கு பே கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்துட்டு வேலை வாங்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்க்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்னா, ஃபர்ஸ்ட் டிபேட்டை கிளப்பின ஒரு பெரிய விஷயம் வந்து அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ 11 AM 11 PM வரைக்கும் 12 hours per day ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா 6 days per week ஒர்க் பண்ணணுமா. ஸோ மண்டே டு சாட்டர்டே ஒர்க்கிங் டே, சண்டே மட்டும்தான் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் லொக்கேஷன் வந்துட்டு ஆன் சைட், ஜாயினிங் வந்து இமீடியட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, ஒரு இன்டர்ன் போஸ்ட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஸ்டைபண்ட் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 lakh. ஸோ ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் ஒரு இன்டர்னுக்கு ஸ்டைபண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பெனிஃபிட்ஸாக என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி ஃபுட் அலவன்ஸும் கொடுக்குறாங்களாம். ஸோ இது பற்றிலாம் தான் வந்து டிபேட்ஸே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 12 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிற இதை தான் வந்துட்டு நிறைய பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 8 hours, ஸோ 8 5s 40 hours மேலே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த எம்ப்ளாயி வந்துட்டு டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்துக்கு பல பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு குறையும் அப்படிங்கிற மாதிரியான டிபேட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வேற என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இன்டர்ன் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியோடைய ஃபவுண்டர் மெம்பர்ஸ் கூடயே டைரெக்டாக இன்டராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தன்னை தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு குவாலிஃபைடான பர்சனை தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாப் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை தான் வந்துட்டு பெரிய டிபேட்டாக அந்த சோஷியல் மீடியா தளங்கள், ஸோ ட்விட்டர் ஆகட்டும், அதாவது எக்ஸ் தளம் ஆகட்டும், ரெடிட் ஆகட்டும், இந்த மாதிரியான தளங்களில் பலருமே வந்துட்டு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ ஒரு ஆளுக்கு 12 மணி நேரம், ஸோ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 6 நாள், அதுவும் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும். ஸோ 72 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அந்த எம்ப்ளாயோடைய ஹெல்த் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியும், அதெல்லாம் தாண்டி ஒரு ஓவராலாக இந்த ஸ்டார்ட் அப் ஒர்க் கல்ச்சரே வந்துட்டு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் வைக்கிறாங்க. ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய இந்த எம்என்சிஸ்ல எல்லாமே வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் நடக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னு வரோம்னா அவங்க அதிகமாக பே கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு உழைப்பு சுரண்டல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பல பேரும் சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் லிஸ்டிங்க்கு பல பேர் இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம்னா, 11 to 11 ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது கொடுத்துட்டு அவனுக்கு ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக கொடுக்குறீங்க? அவன் எப்போ வந்துட்டு ஜிம்முக்கு போவான்? அவனுக்கு எங்கே டைம் இருக்கு? அதே மாதிரி ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ நைட்டு 11:30 மணிக்கு மேலே அவன் எங்கே போய் சாப்பிட போறான்? அவனுக்கு முதல்ல போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாலே போதும் தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதா நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸோ ஒரு பவர்ஃபுல்லான வெஞ்சர் கேபிட்டலான பேக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஏஐ பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு சொல்லி 1 lakh ஸ்டைபண்ட் அப்படின்ற ஒரு ஃபேன்சியான பேயோட அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அவனுக்கு ஒரு பேர்ன் அவுட் தான் கிரியேட் ஆகும். ஸோ 11 to 11 அவன் ஆஃபீஸ்லேயே உட்காந்துருந்து அவன் அப்படி ஒரு பேர்ன் அவுட்டுக்கு தான் எந்த ஒரு எம்ப்ளாயாக இருந்தாலும் உள்ளாவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ், ஸோ ஒரு வாரத்துக்கு 5 days ஒர்க்கிங் டேஸ் இருக்கக்கூடிய கம்பெனி, ஸோ ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் 5 நாள் அப்படின்னு பார்க்குறோம்னா ஒரு வாரத்துக்கு 40 hour அந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணாலே அவர் பேர்ன் அவுட்டை சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணி 4 days மட்டும் ஒர்க்கிங் டேஸாக வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்போ ஒரு மூவ்மெண்ட் வந்துட்டு பில்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து இப்போ 6 days ஒர்க்கிங் டே, அதுவும் ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஸோ இது வந்துட்டு அது 72 hours நீ ஒரு எம்ப்ளாயிக்கு கொடுக்குறேன்னா பரவாயில்ல, ஒரு இன்டர்னுக்கு எதுக்கு இந்த அளவுக்கான ஒரு என்வாயரன்மெண்ட், ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சரையே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனிமே இது இன்னும் எங்கே போகுதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் இந்த யங் ப்ரொஃபஷனல்ஸை தான் வந்து இந்த மாதிரி
மாதிரியான ஒர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு உட்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பார்க்குறோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யங்கர் ஜென்ரேஷன் தான் ஃபிட்னஸ் மேலேயுமே வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களாவும் இருக்காங்க. ஸோ அவங்க தான் அவங்க டயட்ரி ஹேபிட்ஸ்லேருந்து அவங்களுடைய ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரளவுக்கு செக்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹேபிட்ல தான் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதே ஜென்சி அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் தான் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டயட்ரி ஹேபிட்ஸ்லேருந்து ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்லேருந்து இது எல்லாத்தையுமே ஒரு கண்காணிப்பில் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே ஜெனரேஷன் இந்த மென்டல் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரேஷனாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பரவலான தாட்டாகவும் இருக்குது. அதாவது அவங்க மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க, எனக்கு பீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மேனேஜர்கிட்டயே வந்து பிரேக்கப்புக்காக லீவ் கேட்ட அந்த கதையெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரெண்டில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க இந்த ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ஒரு வளர்ந்து வர ட்ரெண்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷனையே இந்த மாதிரி ஒரு ஒர்க் லைஃப் கல்ச்சருக்குள்ளே புகுத்தி 12 மணி நேரம் ஒர்க் அப்படின்னா அவன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு எங்கே போவான், அவன் லைஃப்க்கே எங்கே போவான், ஒர்க்லேயே அவனுடைய நாள் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்ன் ஆஃபர் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா, உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஒர்க் கல்ச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.